வெல்கம் டு அபூர்வாஸ் நலபாகம். இன்றைக்கி நம்ம கால்சியம் புரோட்டீன் சத்து நிறைந்த ஒரு ஹெல்த்தியான டின்னர் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா கம்பு அடை. இது நீங்கள் டின்னருக்கு மட்டும் இல்லை பிரேக்ஃபாஸ்ட்டை கூட செய்து கொடுக்கலாம். ஒன்று சாப்பிங்கனாலுமே போதும், நமக்கு வயிறு ஃபில்லிங்காக இருக்கும், அதே சமயத்தில் ஒரு ஹெல்த்தியான ரெசிப்பியாகவும் இருக்கும். அதுக்கு நான் பார்த்தீங்கன்னா மெஷரிங் கப்பால் 1 கப் அளவுக்கு கம்பு எடுத்து 8 மணி நேரமாக ஊற விட்டுருக்கேன். நீங்கள் நைட்டு செய்ய போகிறீங்கன்னா காலையில் ஊற போட்டுக்கோங்க. காலையிலேக்கு வேணும் நைட்டே ஊற போட்டிங்கன்னா சரியாக இருக்கும். இதை நான் காலையில் ஊற போட்டிருந்தேன். நீங்கள் டின்னருக்கு தான் செய்ய போகிறேன். நல்லா கழுவிட்டு ஊற வச்சுக்கோங்க. ஊற வைக்கும்போது நீங்கள் 8 மணி நேரம் ஊற விட்டிங்கன்னா நல்லா ஊறி வரும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மிக்ஸி கப் வச்சுட்டு அந்த மிக்ஸி கப்பில் தண்ணியை வடிச்சிட்டு ஃபஸ்ட்டு இந்த கம்பை மட்டும் சேர்த்துக்கோங்க. இப்போ கம்பை மட்டும் சேர்த்துட்டு அதுக்கூட காரத்துக்கு இது கொஞ்சம் காரமாக இருக்கிறதால 2 வரமிளகா எடுத்துருக்கேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துட்டு 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி எடுத்து 2ஆக கட் பண்ணிவிட்டு வச்சுருக்கேன். அதை சேர்த்துட்டு அது கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க. அது கூடவே இந்த அடைக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு தண்ணி சேர்க்காமல் லைட்டாக மைய வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு கம்பு மஞ்சி வந்த பிறகு இதில் ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு எந்த அளவுக்கு நைஸாக அரைக்க முடியுமோ அரைச்சி எடுத்துக்கோங்க. நீங்கள் என்ன தான் அரைச்சாலுமே கம்பு ஊறி இருந்தாலும் கொஞ்சம் லேசாக சின்ன ரவா பதத்துக்கு தான் மஞ்சி வரும். பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும், இந்த பதத்துக்கு தான் மையும், இந்த அளவுக்கு மஞ்சி வந்தால் போதும். இப்போ இதை ஒரு மிக்சிங் பவுலுக்கு மாற்றிக்கோங்க. இப்போ அது கூடவே மிக்ஸி கப்பால் வச்சுட்டு ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து ஊற்றிக்கோங்க. நம்மக்கிட்ட கல்கத்தா இண்டாலியம் கடாய், இண்டாலியத்தில் சப்பாத்தி உருட்டுற மனை, இடி உரல், தோசைக்கல், பொடி உள்ளது பொடி இல்லாதது எல்லாமே நம்ம சேல் பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா அது கூடவே நம்ம ட்ரை ப்ளையில் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ட்ரை ப்ளை கடாயுமே நம்ம சேலுக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இதுவுமே கொண்டு வந்திருக்கோம். இதை பார்த்தீங்கன்னா நல்லா ஆன்லைனில் விட நம்ம கம்மி விலையில் தான் கொடுக்குறோம். நல்ல குவாலிட்டியான இருக்கும், அதே சமயத்தில் நல்லா ஹெவி வெயிட்டாகவும் இருக்கும். நீங்கள் இதை அடி பிடிக்காது. நீங்கள் இது கேஸ் அடுப்புலையும் சமைக்கலாம். சாண்ட்விச் பாட்டம் இருக்கிறதால நீங்கள் இதை இண்டக்ஷன் அடுப்புலையுமே வச்சு நீங்கள் சமைக்கலாம். உங்களுக்கு இண்டாலியம் கடாய் வேணுமோ இல்லை ட்ரை ப்ளை கடாய் வேணுமோ எது வேணுமோ ஸ்க்ரீனில் நான் கொடுக்குற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுறேன். வேணுன்றவங்க ஆர்டர் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாம். இப்போ நம்ம அடைக்கு தாளிப்பு ரெடி பண்ணுறதுக்காக அடுப்பில் கடாய் வச்சுட்டு 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு 1/2 ஸ்பூன் கடுகு சேர்த்து பொரிய விட்டுருங்க. அது கூடவே 1 ஸ்பூன் உளுத்தம் பருப்பும் சேர்த்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துருக்கேன். நம்ம கடலைப்பருப்பு கொஞ்சம் கூடுதலாக சேர்க்கும்போது வாயில் கடிபடும். இப்போ கடுகு பொரிஞ்சிட்டு உளுத்தம் பருப்பு கடலைப்பருப்பு நல்லா செவந்து வந்துடுச்சு. இப்போ இது கூடவே 1 கொத்து கருவேப்பிலை சேர்த்துட்டு 1 பச்சை மிளகா பொடியை கட் பண்ணியிருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ இதெல்லாமே நல்லா ஃப்ரை ஆன பிறகு ஒரு சின்ன வெங்காயம் 1 பொடியை கட் பண்ணியிருக்கேன் சேர்த்துட்டு வெங்காயம் சேர்த்து கண்ணாடி பதத்துக்கு வதக்கி விட்டுக்கோங்க. ஏன்னா நிறம் மாறணும்னு அவசியம் இல்லை, கண்ணாடி பதத்துக்கு வதங்கினா போதும். இப்போ வெங்காயம் பார்த்தீங்கன்னா லைட்டாக கண்ணாடி பதத்துக்கு வதங்கி வந்த பிறகு 1 கேரட் துருவிட்டு வச்சுருக்கிறேன், அதையும் சேர்த்துட்டு அப்படியே கலந்து விட்டுங்க. கேரட் நமக்கு ரொம்ப நேரமாக துருவி இருக்கிறதால சும்மா கலந்து விட்டுக்கிட்டிங்கன்னா போதும். இப்போ பார்த்தீங்கன்னா 1 நிமிஷமாக கலந்து விட்டுருந்தேன். அது கூடவே கடைசியாக கொஞ்சமாக பொடியில் இருக்கிற மல்லி இலையை சேர்த்துட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காவை பல்லாக பண்ணி போட்டுருக்கு. நீங்கள் துருவி சேர்க்குறதுனாலும் சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்து அப்படியே லைட்டாக கலந்து விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிக்கோங்க. நமக்கு அடைக்கான தாளிப்பு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருந்த மாவில் இந்த தாளிப்பை சேர்த்துட்டு கலந்துக்கோங்க. இப்படியே கலந்து பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு மாவு ரொம்ப கட்டியாக தான் இருக்கும். நம்ம தண்ணி குறைவாக தான் சேர்த்து அரைச்சிருக்கோம். இந்த அளவுக்கு கட்டியாக இருந்தால் நமக்கு அடை ஊற்றுறதுக்கு வராது. இப்போ கலந்து பார்த்துட்டு இது கூட மறுபடியும் ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். நல்லா கலந்து விட்டுருங்க. நீங்கள் நல்லா கலந்துட்டு கன்சிஸ்டன்சி பார்த்தீங்கன்னா இந்த பக்குவத்துக்கு இருக்கணும். அப்போ தான் நமக்கு தோசை நல்லா ஊற்றுறதுக்கு வரும். இப்போ தோசைகள் நல்லா காஞ்சிடுச்சு. லைட்டாக தண்ணி தெளித்து விட்டுட்டு தொடச்சி விட்டுருங்க. தொடச்சி விட்டுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த மாவில் ஒரு 1.5 கரண்டி அளவுக்கு தோசை ஊற்றிக்கோங்க. இப்போ பார்த்தா இது கொஞ்சம் நமக்கு மொத்தமாக தான் ஊற்றுறதுக்கும் நம்ம தாளிப்பெல்லாம் சேர்த்துருக்கிறதா. நீங்கள் தாளிப்பு சேர்த்தாமல் பண்ணிங்கன்னா நல்லா கூட மெல்லுசாவே ஊற்றுறதுக்கு வரும். இப்போ எண்ணெயை ஊற்றிட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு வேக விடுங்க. அப்போ தான் கம்பு நல்லா வெந்து வரும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சைடு ஓரளவுக்கு வெந்து வந்த பிறகு இன்னொரு சைடு வேகிறதுக்காக திருப்பி விட்டுருங்க. லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விடுங்க. நல்லா 2 சைடும் கோல்டன் கலரில் வெந்து வரட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும், நல்லா கோல்டன் கலரில் வெந்து வந்துருச்சு. இப்போ நம்ம இது வெளியில் எடுத்துக்கலாம். நமக்கு நல்லா சுவையான ஹெல்த்தியான கம்பு அடை ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அபூர்வாஸ் நலபாகத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் என்னோடய அப்லோட்ஸ்லாம் உங்களுக்கு உடனடியாக கிடைக்கும்.